அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி ஒரு 150 கிராம் துவரம் பருப்பில் முருங்கைக்காய் பருப்பும் முள்ளலை ரசமும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருக்குறோம். இப்போ இது எப்படி ரெடி பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு 150 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துருக்குறோம். அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பை இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்குவோம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனில் பாதி சேர்த்துருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பருப்பை 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இது எப்படி ரெடியாக இருக்கிறத பார்ப்போம். அவ்வளோதான். பருப்பு வெந்து அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு நிற்கிது. இப்போ இது மேலே உள்ள தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். இதை தான் நம்ம ரசம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த தண்ணியை அப்படியே மேலாப்பில் வடிகட்டிக்குவோம். அதில் கொஞ்சம் பருப்பு சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இந்த அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம பருப்பை தனியாக வடிகட்டி எடுத்துட்டோம். தண்ணி தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணுறது இந்த முருங்கைக்காய் பருப்புக்கு உண்டான ப்ராசஸ்ஸு. இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இது ஒரு மீடியம் சைஸ் ஆனியனில் ஒரு அரை ஆனியனை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ மீடியமான ஒரு தக்காளியை நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். அதோட கொஞ்சமாக ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காயை அதில் சேர்த்துக்குவோம். ஒரு 1.5 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு அதோட இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருவோம். இதை இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இந்த முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துக்குவோம். பருப்பை சேர்த்து இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பருப்பை சேர்த்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். இந்த பருப்பும் முருங்கைக்காயும் ரெண்டும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். அந்த பருப்பு சேர்த்து இதெல்லாம் ஒன்றா ஃபுல்லாக மெர்ஜ் ஆகி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்குறோம். அதை இதில் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி இதில் சேர்த்துட்டோம். தேங்காவை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டோம். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தாளிப்பு சேர்த்து இதில் மேலே ஆட் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குவோம். இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்குவோம்.
ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பருப்பு முருங்கைக்காய் மேலே இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்குவோம். இதை நம்ம மேலே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். தாளிப்பு சேர்த்து ஃபுல்லாக பரட்டிட்டோம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு இதில் நெய் ஆட் பண்ணுவோம். நெய் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், பருப்பு முருங்கைக்காய் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அடுத்து பருப்பு ரசம் ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த ரசத்துக்கு முதல்ல கொஞ்சமாக வெங்காயமும் கொஞ்சமாக தக்காளி இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவு புளி கரைச்சி சேர்த்துருக்குறோம். இப்போ அதோட நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்குவோம். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். அதோட ஒரு கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் இந்த முள்ளலை சேர்த்துக்குவோம். இந்த முள்ளலைங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால் உங்களுக்கு கிடைச்சா இதை சேர்த்துங்க. அப்படின்னா நீங்கள் நார்மலாக அந்த முள்ளலை இல்லாமல் மற்ற எல்லா ப்ராசஸையும் பண்ணிங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இது ஃபுல்லாக கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். ஃபுல்லாக கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடித்து எடுத்த இந்த பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். இந்த தண்ணியை சேர்த்து தண்ணி கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம். க்ளோஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு. எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இதோடைய சூடு கொஞ்சம் அடங்கட்டும். அடங்கினதும் தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். இதில் இப்போ ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் வச்சுருந்தோம். இது சூடு அடங்கிடுச்சு. ஒரு அரை மூடி தேங்காவை திக்காக பால் எடுத்துருக்குறோம். அதை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சோம். பேன் சூடு ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம். ஆயில் சூடாகிடுச்சு. கடுகு சேர்த்துட்டோம். இப்போ வந்து காஞ்ச மிளகா கருவேப்பிள்ளை ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தில் இதை மேலே ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம தாளித்ததை இந்த ரசத்து மேலே சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ இந்த தாளிப்பை சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ முள்ளலை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு அருமையான முள்ளலை ரசமும் முருங்கைக்காய் பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.